தந்தை மகன் இடையேயான மோதல் முற்றியிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணியின் செயல்பாடுகள் காரணமாகவே தலைவர் பதவியை தான் எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நீங்க தொடர்ந்து பேசலாம். தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து அன்புமணியை செயல் தலைவர் என்றே குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கின்றார். சமரச பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் நியமித்தவர்களே எனக்கு பஞ்சாயத்து செய்ய வந்தார்கள் என்றும் வேதனையோடு தெரிவித்தார். கண்ணீர் விட்டு இந்த இயக்கத்தை வளர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். அன்புமணியினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து நம்ப முடியவில்லை என்றும் அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் பாமகவினுடைய தலைவராக நானே தொடர வேண்டும், அதற்கு அன்புமணி வழிவிட வேண்டும் என்ற வகையிலே அவர் பேசியிருக்கின்றார். அன்புமணி செயல் தலைவராக இருக்க வேண்டுமே தவிர இந்த அரசியலில் வாரிசு என்பதே கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்றேன். என் எதிர்ப்பை மீறிதான் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டார். அரசியலில் வாரிசு என்பதே கிடையாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக 45 நிமிடங்கள் செய்தியாளர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். முன்னதாக தன் கையில் வைத்திருந்த ஒரு குறிப்பு ஒன்றை பார்த்து பல்வேறு விஷயங்களையும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். அதுல குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தனக்கு விருப்பமில்லாத ஒன்று என்றும், தன்னுடைய விருப்பமில்லாமலே அந்த கூட்டணி நடந்து முடிந்தது என்றும், அதுபோல வரக்கூடிய 2026 தேர்தலில் நடைபெற அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பாமகவுடன் கூட்டணி பேச விரும்புபவர்களுக்கு நல்லது கெட்டது என்ன என்று தெரியும். எனவே தன்னிடம் பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் பேசியிருக்கின்றார். அதே போல குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கலாம், ஆனால் தந்தையை மிஞ்சிய மகன் இருக்கக்கூடாது. அதுதான் நேர்மை, அதுதான் தர்மம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்புமணி தனக்கு கட்டுப்பட்டவராக, தான் சொல்லுக்கு கேட்டு நடப்பவராகத்தான் செயல்பட வேண்டும், தன்னை மீறியவராக அவர் செயல்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவின் போது டெல்லி செல்லும் போது விமானத்திலேயே அன்புமணி இது தொடர்பாக கோரிக்கை வைத்ததாகவும், இந்த கட்சியினுடைய தலைவராக நான் வர விரும்புகிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். 7 ஆண்டுகளுக்கு முன்பே அன்புமணிக்கு அந்த ஆசை இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வீட்டில் பேர குழந்தைகளை பார்த்து கொண்டு கதவை மூடிக்கொண்டு ஓய்ந்து ஒரு அறையிலே தன்னால் இருக்க முடியாது என்றும், நாட்டு மக்களுக்காக, தமிழ் சமுதாயத்திற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் சொல்லி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பல விஷயங்களை குறிப்பிட்டார். பாமக ஒரு சாதிக்கான கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சமமான இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், அனைவரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும், அதற்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காக இன்னும் தொடர்ந்து உழைப்பேன் எனவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். நடைபயணம் போவதாக அன்புமணி தரப்பிலிருந்து வெளியான செய்தியை குறிப்பிட்டு பேசிய டாக்டர் ராமதாஸ், என்னை நடைப்பிணம் ஆக்கிவிட்டு நடைபயணம் போகிறார்களாம், என்னை குலசாமி குலதெய்வம் என்கிறார்கள், ஆனால் என் நெஞ்சு குலையிலே குத்துகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தன்னுடைய மகன் மீதும் தன்னுடைய குடும்பத்தார் மீதும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரையில் தலைவராக இருந்து கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளை தொடர்ந்து இருங்க, நம்ம பேசலாம்.